Please subscribe Sadhguru Sai Creations. ஒரே இடத்துல சாப்பிடாம மாறி 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 சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ரெண்டாவது தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறது. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேஸ்ட்ரிக் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த வயிற்றை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம உள்ள காலத்துலேருந்து தான் இந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த லூப்ரிகன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ எல்லாம் வாயு போய் முட்டியில் உட்காந்துருக்கும், வாயு ஃபுல்லாக வயிற்றில் இருக்கும். அதை அமுக்கி அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு டெக்னிக்கை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஒரு சண்டே அழகாக வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் மற்றவங்களுக்கும் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேஸ்ட்ரிக்னு எடுத்திங்கன்னா முழுமையான தீர்வு வேணும்னா இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான சூடு இருக்கும். அந்த கையை அப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூடும், அதான் வெட்டச்சூடு அப்படிம்பாங்க. வெட்டச்சூடு வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரிக் வந்துடும், அதெல்லாம் தான் ஹைப்பருக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அழகாக பீஸாக பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, ரெண்டில் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை, இந்த ஒயிட் சுகர் வேண்டாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா பவுலில் போட்டு நல்லா அப்படி பெரட்டி அப்படி அழகாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிக்குது, 2 வாய் 3 வாய் சாப்பிட்ட உடனே அந்த கேஸ் வயிறு பெருசாகிடுது, படுக்க முடியல நல்லா ஃப்ரைட்டாக, இந்த இடத்துல ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்னென்னா ரொம்ப முடியல, ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, கட்டை போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இமீடியட் ரிலீஃப் வேணும் அப்படின்னாக்கா இது போதும். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. எல்லாரும் அவசியப்படுற விஷயம், தேவையான ஒரு பதிவு. அப்பா நமக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த பதிவு ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா பெரிய பெரிய மெடிசனாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மேல் வாயு, கீழ் வாயு, இன்னொன்று ருத்ர வாயு, இந்த 3லேயும் தான் சிக்கி தவிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய அன்வான்ட் ஃபுட், அன்வான்ட் டைமில் சாப்பிட்றது, அதே மாதிரி கண்ட இடத்துல ஒரே இடத்துல சாப்பிடாமல் மாறி 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 சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ரெண்டாவது தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இங்கே ஒரு தண்ணி குடிப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஊரில் போய் தண்ணி குடிப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு ஏரியாவில் போய் தண்ணி குடிப்பாங்க. ஒன்று கால்சியம் வாட்டராக இருக்கும், இன்னும் நார்மல் வாட்டராக இருக்கும், இன்னும் அசிடிக் வாட்டராக இருக்கும், இன்னும் ஆல்கலைனாக இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட் பாட்டில் வாங்கி குடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஜூஸ் குடிச்சிட்டு வருவாங்க. இது எல்லாமே சேர்த்து கேஸ்ட்ரிக்கில் கொண்டு வந்துருக்கிறோம். குடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, அது உடலோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் குடல் இருந்தால் அழகான உடல் இருக்கும். அப்போ குடல் இருந்தால் அப்படின்னாக்கா அது கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான். ஸோ அப்போ நார்மலாக கெட்டு போகாத வரைக்கும் நீங்கள் என்ன, ஒரு வயிறு இன்றைக்கி அப்செட் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்லை தின்னாலும் செரிக்கக்கூடிய ஒரு வயது அந்த காலத்தில் இருந்துச்சு. அது அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஜங்க் ஃபுட்டோடைய அந்த ஆதிக்கமும் தாக்கமும், கெமிக்கலோடைய தாக்கமும் உள்ளார ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேஸ்ட்ரிக் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த வயிற்றை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ நார்மலாகவே சித்தா மெடிசன் இல்லை எந்த மெடிசன் எடுத்தாலும் நம்ம வயிறை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த மெடிசன் எடுத்தாலும் சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் அன்வான்டாக ஏதோ தெரியாதனமாக கெமிக்கல் ஆகிடுச்சு. நீங்கள் அது மேலே அதில் பால் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னடா நம்ம பாலை ஊற்றுறோம் தெரியுது, வேறு இடத்துலேருந்து வாங்கி ஊற்றுறீங்க, வேறு கடையிலேருந்து வாங்கி ஊற்றுறீங்க, நம்ம பானை கெட்டு போயிருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த கடையில் வாங்கின பால் தான் தெரிஞ்சு போச்சான்னு திருப்பி ஊற்றுறோம். ஸோ அந்த கடைக்கு மாறுறோம், வெளியில் வாங்குகிறோம், ஆனால் பால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ மீன்ஸ் இந்த வயிறு இப்போ கேஸ்ட்ரிக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தாக்கா இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம கெட்டுப்போன வயிறு, இன்னொன்று இந்த குடலில் என்ன பண்ணுவோம், டெஸ்பாச் ரூம்னு ஒன்று இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணம் இல்லாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 100% நம்ம மலம் கழிக்கிறோன்னு. இல்லை, நம்ம 80% போயிடாமல் மீதி 20%. இன்றைக்கி நார்மல் இந்தியன் டாய்லெட்டில் உட்காராமல் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கோம் அத்தனை பேருக்குமே ஃபுல் டாய்லெட் வெளில ஏறவே ஏறாது. நீங்கள் உட்காந்தால் மட்டும்தான் வயிறு மடித்து யூரினும் ஃபுல்லாக வெளியாகும், அதேமாதிரி மோஷனும் உங்களுக்கு வரும். அதுதான் இறைவனோட படைப்பில் நீங்கள் மடித்து உட்காரணுங்கிறது தான் அந்த பேட்டர்னே. நம்ம அந்த பேட்டர்னையை மாற்றிட்டு வெஸ்டர்னுக்கு ஈஸியாக உட்காடுறோம். கால் முடியல, ரொம்ப முட்டி வலியில் இருக்கவங்க தவிர்க்க முடியாமல் அதை செய்யலாம். ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம உள்ள காலத்துலேருந்து தான் இந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த லூப்ரிகன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ எல்லாம் வாயு போய் முட்டியில் உட்காந்துருக்கும், வாயு ஃபுல்லாக வயிற்றில் இருக்கும். அதை அமுக்கி அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு டெக்னிக்கை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாத வரைக்கும் 20% என்ன ஆகும், நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறோம், கூட்டி பெருக்கிறோம். டெஸ்பாச் ரூம்னு ஒன்று இருக்கும், தூட்டிட்டு நமக்கு என்ன பண்ணுறோம், ஹால் சுத்தமாகிடுச்சா எல்லாத்துக்கும் குப்பையும் கொண்டு போய் ஒரு ஸ்டோர் ரூமில் போடுறோம். அந்த ஸ்டோர் ரூம் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ காரணம் இதுதான். ஸோ அப்போ டெஸ்பாச் ரூம்லேருந்து வரக்கூடியது தான் கேஸ்ட்ரிக். நீங்கள் அதுக்கான உருவாக்குறதை தடுக்கிறதா இல்லை உருவானது தடுக்கிறதான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உருவானதுக்கான ஒரு மெடிசன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உருவாகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கு, மேல் வாயு, கீழ் வாயு, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பாச் ரூம் எங்கேயோ குடலில் ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு அதைத்தான் நான் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ
அதை மேக்ஸிமம் சுத்தம் பண்ணிட்டாலே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து 90% கிளியர் ஆகிடும். மீதி 10% மருந்தில் வந்து க்யூர் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம மருந்தாக அழகாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா ராஜபேதி மாத்திரை அப்படின்னு கிடைக்கும். அதிலே பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், பெரியவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், வயசானவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோ டீட்டெயில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சண்டே அழகாக வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கும் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேஸ்ட்ரிக்னு எடுத்திங்கன்னா முழுமையான தீர்வு வேணும்னா இதுதான் சூப்பர். ஸோ அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டே அன்றைக்கி நீங்கள் மண்டே டியூஸ்டே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க வயிறுக்கு. அதுக்கப்புறம் அந்த மருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கேஸ்ட்ரிக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியம். சரி, இப்போ மருந்துக்கு வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இது அடியோட, அதாவது இந்த ருத்ர வாயுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் பார்த்தா மேல் வயிறு மட்டும் அப்படி இருக்கும், கீழ் வயிறு அப்படியே இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா கீழ் வயிறு உப்பி இருக்கும், மேல் வயிறு வந்து லாக்காக இருக்கும், ஆனால் தொட்டால் வலிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சூடு இருக்கும். அந்த கையை அப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூடும். அதான் வெட்டச்சூடு அப்படிம்பாங்க. வெட்டச்சூடு வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரிக் வந்துடும். அதெல்லாம் தான் ஹைப்பருக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அதுக்கான மெடிசின் இது வந்து சோத்துக்கத்தாழை மட்டும்தான். சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, அதான் செங்குமரி கிடைச்சாலும் சரி, குமரி கிடைச்சாலும் சரி, அதை வாரி அணைச்சி எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஜெல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 5-6 பீஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். ஒரு 7 தரம் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கசப்பு ஃபுல்லாக போயிடும். நம்ம அந்த கசப்புக்கு அந்த நாற்றத்துக்கு பயந்து சில பேர் தொடரதே கிடையாது. நீங்கள் 7 தடவை நல்லா கழுவிட்டிங்கனாக்கா அது ஸ்மெல்லே இருக்காது. அழகாக பீஸாக வந்து பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை. ரெண்டில் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை, இந்த ஒயிட் சுகர் வேண்டாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா பவுலில் போட்டு நல்லா அப்படி பெரட்டி அப்படி அழகாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா அது இத்தனை நாள் அவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்னால் நீங்கள் இந்த கசப்பு இருக்காது. அதனால தான் நம்ம 7 டைம்ஸ் கழுவிட்டு அந்த ஸ்மெல்லாம் அந்த கவுச்சி எல்லாம் போயிடும், அந்த கவுல் அடிக்கிறது எல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஒரு 5 பீஸ் மட்டும் காலையில் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது ஒரு வாரம் 10 நாள் எடுங்க, உங்களுடைய கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். அது நல்லா செரிமானம் இருக்கும், குடல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத பூச்சிகள் எல்லாம் வெளியேறிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசின். இதுதான் அந்த காலத்தில் செஞ்சு கைகண்ட ஒன்று. இன்னொன்று வந்துட்டு வில்வாதி லேகியம். இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேதி எடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கிடையாது, வில்வாதி லேகியம் இல்லைன்னா பில்வாதி லேகியம் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து வந்தால் ரெண்டும் ஒன்று தான். அதை வாங்கி நம்ம நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிக் ப்ராப்ளத்தில் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இப்போ அந்த வயிறில் இருக்கக்கூடிய சாப்பிட்ட உடனே என்ன கேட்டிங்கன்னா உடனே அந்த பூஞ்சான் மாதிரி என்ன பண்ணும், அப்படியே இது பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ தான் வயிறு உப்பிக்கணும். சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிக்குது, 2 வாய் 3 வாய் சாப்பிட்ட உடனே அந்த கேஸ் வயிறு பெருசாகிடுது, படுக்க முடியல நல்லா ஃப்ரைட்டாக, இந்த இடத்துல ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்னென்ன, அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் நிற்கிறேன். சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா அதை போய் எடுக்கிறேன்ட்டு, அந்த உணவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது படர்ந்து விரிஞ்சு உள்ளே எங்கெங்கேயோ இருக்கிறதுலாம் ஒன்றா சேரும் உட்காந்து. அப்போ அந்த இடத்துல கேஸ் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இதுதான் பிரச்சனை. கேஸ்ட்ரிக்கில் நம்ம உடனே எதுக்காவது எடுத்தால் அப்போதைக்கு டெம்பரவரியாக கிளியர் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கும். ஸோ இதே நம்ம வந்து டெஸ்பாச் ரூமை க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வில்வாதி லேகியம் இதுக்கு தி பெஸ்ட்டு மெடிசின். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஓமமாக லைட்டாக பொன்னுருளாக வறுத்துக்கணும், ஒரு 100 கிராம். அதேமாதிரி ஜீரகத்தை வந்து பொன்னுருளாக வறுத்துக்கணும், வெந்தயம் பொன்னுருளாக லைட்டாக வறுத்துக்கணும், எல்லாமே லைட்டாக. ஓமம், உங்களுக்கு வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம், அவ்வளோதான். இதை எடுத்து 3ஐயும் 100 கிராம் எடுத்து அழகாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வறுத்துற வேணாம், பொன்னுருளாக வறுத்தாலே போதும். உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுன்னா அழகாக சூப்பரான ஒரு கஷாயம் ஏற்படும். ரொம்ப முடியல, ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது, கட்டை போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் வேணும் அப்படின்னாக்கா இது போதும். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் போகும். இது இமீடியட் ரிலீஃப். ஏதாவது ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எப்போதுமே பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது அன்வான்டாக சாப்பிடும்போது வயிறு பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் டக்குன்னு எங்கேயாவது போய் ஒரு டீ கடையிலையோ நல்ல ஹையாக ஒரு சுடுதண்ணி வாங்கிட்டு நம்மளே ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிடலாம். ஸோ இதை எப்போதுமே பையில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஹீட் பண்ண பிறகு ஒரு லெமன் வந்து ஒரு ஆஃப் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இமிடியேட்டாக ஒரு குடித்து ஒரு 10 செகண்ட் 3 செகண்ட் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலாம் ரொம்ப அழகாக கிளியர் ஆகும். நிறைய டிப்ஸ் இருக்குது, இது போதுமான விஷயந்தான். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். வயிறு நல்லா இருந்துச்சுனாக்கா உயிர் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து உயிர் படாத பாடுபடுது, நம்மக்கிட்ட சிக்கி தவிக்குது. ஏன்னா நம்ம அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் அந்த உயிருக்காக தான் நம்ம போராடுறோம், அந்த உயிருக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அதுக்காக தான் பட்னி கிடக்கிறோம், அதுக்காக தான் காடு மேடு எல்லாம் வந்து உழைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வயிறு ரொம்ப முக்கியம், குடல் ரொம்ப முக்கியம், உடல் ரொம்ப முக்கியம். அதற்கு தான் அந்த காலத்துலேயே அழகாக இதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ உடலில் நிறையா வியாதிகள் இருக்கும்.
ஆனால் இந்த மாதிரி வயிறு வந்து நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒரு தடவை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த மூணையுமே நார்மலாகவே எடுத்துகிட்டு வந்தாலே போதும், எந்த விதமான வியாதியும் வராதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மகா வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மூணுமே நம்மளுடைய உடம்புக்கு மிக 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 அத்தியாவசியம். எங்கெங்கே இன்சுலின் சுரக்கணுமோ அங்கங்கே சுரக்கும், எங்கெங்கே நிணநீர் சுரக்குமோ அங்கங்கே சுரக்கும், எங்கெங்கே வாதம், பித்தம், கபம் கரெக்டாக இருக்கணுமோ அங்கங்கே அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மூணையுமே அழகாக கண்டுபிடிச்ச விஷயந்தான். இது நம்ம வீட்டில் சும்மா சாதாரணமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம 3 முக்கியமான மூலிகைகளை மறக்கக்கூடாது. நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த 3ம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வாதம், பித்தம், கபம் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும். மெட்டபாலிசம் நல்லா இருந்தாக்கா இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அந்த 3 என்னென்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த 3மே வாழ்க்கையில் ரொம்ப 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 இன்றியமையாதது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.